இருக்கானுங்க. இவங்களுக்கு மணப்பெண்கள் தேவைப்படுது. பாத்துக்கோங்க. பேர் வந்து அலெக்ஸ். இவங்க ஒருத்தவங்க பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சுஜித். இவங்க தான் சுஜித். இவங்களும் பொண்ணு தேடுறாங்க. அப்புறம் மணிகண்டன். இவங்களும் பொண்ணு தேடுறாங்க. யாராவது பொண்ணு இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இதுல என்னன்னா நம்ம அலெக்ஸுக்கு 22 வயசு, இவருக்கு சுஜினுக்கு 22 வயசு, இவருக்கு மணிகண்டனுக்கு 21 வயசு. இவங்க வந்து கல்வி தகுதி வந்து ஏபிசிடி, ஓகேவா? ஏபிசிடி படிச்சிருக்காங்க. கல்வி தொழில் வந்து வம்பிழுப்பது. சரியா? சிம்பிளா ஜாலியா இருப்பாப்ல இவங்க. அடுத்த மாப்பிள்ள தாங்க பொண்ணு. ஓகே ஓகே ஓகே. இவருதான் இந்த ஜாமீன்ல வந்தவர். ஜாமீன்ல வந்த கபாலி. ஜாமீன் வந்த கபாலி தான் இவரு. இந்த கண்டென்ட் தான் எதுக்காக சொல்லுங்க ப்ரோ. இது வந்து எப்படி தெரியுமா, இது வந்து எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறீங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம். ஓகே. ஸோ இந்த போஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஓகே ஓகே. சரியா? இது வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. ஆமா, அந்த பலகார திருடர்கள் மட்டும் இதுல டேக் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா பலகார திருடர்கள் 3 வரையுமே இங்க கூட்டுறோம். சரி ஓகே. வாங்க வாங்க 3 பேர் வாங்க வாங்க வாங்க. போஸ்ட்ல இருக்க பொண்ணு கேட்டவங்கள ஆக்சுவலி அலெக்ஸ் சொல்லோ இங்க வாங்க இங்க வாங்க. இவங்க தான் அலெக்ஸ் சொல்லோ அஜித். இவங்க தான் வந்து பலகார திருடர்கள். இவங்கெல்லாம் அந்த பலகாரம் திருடினவங்க. இவர் ஜாமீன்ல வந்ததுனால இப்ப இவர் சொல்றது கேட்கணும். முக்கியமா அந்த பொண்ணு தேவைன்னு போட்டுட்டீங்களா? மணப்பெண் தேவை. அவங்கள வந்து பொண்ணு தேட போயிருக்காங்க. ஓகே. எங்க அது அந்த டயலாக் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அடுத்த மாப்பிள்ள நாங்க பொண்ணு எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அடுத்த மாப்பிள்ள நாங்க, பொண்ணு இருந்தா நாங்க. அடுத்த மாப்பிள்ள இவங்க தாங்க. பொண்ணு இருந்தா கொடுத்துருங்க. கண்டிப்பாங்க. Thank you so much. Thank you.